கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நம்மை அவருக்கென்று பிரித்தெடுத்த தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் பரிசுத்தமான வேளையிலே தேவனை தேடும்படியாக தொழும்படியாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. கடந்த காலங்களில் சத்தியத்தின் மூலமாய் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து வந்த அன்பு தேவன் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. இந்த அற்புதமான வேளையிலே திருச்சபைக்கு என்னுடைய மனமார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். இந்த நல்ல வேளையிலே தேவ சமூகத்தில் பரிசுத்தமான ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற நீங்கள் உங்கள் அருகாமையில் உள்ளவர்களுக்கு கரங்களை கொடுத்து ஒரு ஓய்வு நாள் வாழ்த்துக்களை சொன்ன நலமாக இருக்கும். ஓகே, அனைவருக்கும் அன்பார்ந்த மீண்டும் ஒரு ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். வேதம் சொல்லுது, இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் மகிழ்ந்து. இந்த வசனத்தின்படி எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷத்தோடு ஆண்டுடைய சமூகத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம்? நான் ஒன்று சொல்லட்டுங்களா, இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது, பாடுகள் இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள் இருக்க தான் செய்யுது. அதுலேயும் கற்பனையை கை கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற கூட்டத்திற்கு பாடிலும் பாடு பெரும்பாடு. ஆனால் பாருங்களேன், ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற நோக்கம், ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர்ப்பா, நான் உங்களை பரிசுத்தப்படுத்துவேன். அதோடு நிறுத்தவில்லை, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவேளை இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆண்டவர்கிட்ட மனதில் பாரத்தோடு, ஆண்டவரே தாங்க முடியாத கஷ்டத்தோடு நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன் அப்பா, எனக்கு உதவி செய்வீர்களா என்று சொல்லி ஆண்டவருடைய பாதபடியை நாடி வந்திருக்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே பரலோகத்தின் ஆண்டவர் உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த நாளில் உங்களுக்கு தந்தருளி வரக்கூடிய வாரத்திலும் இந்த தேவ பலனான சத்தியம் நம்மை தேவனுக்குள்ளாக வழிநடத்த கர்த்தர் தாமே இரக்கம் செய்வாராக. நம்மோடு கூட இணையத்தின் மூலமாக தொடர்ந்து நல்ல செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒரு சத்தியம் நீண்ட நாட்களாக என் உள்ளத்தை தொலைத்து கொண்டே இருந்தது. அந்த சத்தியம் முதலாவது எனக்காக மாற்றப்பட்டு பிறகு தேவ சமூகத்தில் இந்த வார செய்திக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த போது திருச்சபைக்கும் இந்த சத்தியம் தேவைப்படுகிறபடியினால இந்த திருச்சபைக்கு முன்பதாக நான் சத்தியத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறேங்க. ஒவ்வொரு வாரத்திலும் ஓய்வு நாள் ஆராதனைகள் என்று வருகிற பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றே ஒன்று தான். அந்த ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே மனிதனுக்கு நலமாய் தோன்றுகிற வழி 1000 உண்டு, அநேகம் உண்டு, ஆனால் அதனுடைய முடிவு என்னங்களாம்? மரணம். ஆனால் கர்த்தருக்கென்று ஒரு வழி இருக்குது பாருங்க, அவருக்கென்று ஒரு மனசு இருக்குது பாருங்க, அவருக்கென்று ஒரு வாய்ப்பு இருக்குது பாருங்க. அதை அறிஞ்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் செயல்படும் பொழுது நிச்சயமாகவே அதனுடைய முடிவு நித்திய ஜீவன் என்ற காரியத்தை வேதாகமத்தில் புரிஞ்சிக்க முடியுதுங்க. ஸோ அதே வண்ணமாக தான் இந்த நாளிலும் உங்கள் முன்னாடி தேவனுடைய ஆவியானவர் ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. எப்பொழுதுமே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கற்பனையை கை கொள்கிற கூட்டத்துக்கு ஒரு பெரும் போராட்டம் உண்டு. கொஞ்சம் பிரச்சனை குறைஞ்ச மாதிரி இருக்கும், அடுத்த அடி பட்டுன்னு விடும். கொஞ்சம் சமாதானம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த பிரச்சனை நமக்கு இடி விடும். ஏன்னா வேதவசனம் சொல்லுது, அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து அவன் எப்படி இறங்கியிருக்கிறானா. நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது உண்டு. சாத்தான் பல் பிடுங்கப்பட்ட பாம்பு, உண்மைதானே? அவனால் உபத்திரவத்தை கொடுக்க முடியும், சோதனையை கொடுக்க முடியும். என்னை மேற்கொள்வதற்கான பலன் அவங்கிட்ட இல்லை. ஏன்னா நான் ஆண்டவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன். அவருடைய மீட்பு நமக்கு இருக்கிறபடியினால ஒரு பிரச்சனையும் வரலாம், வாழ்க்கையில் வரலாம், ஆனால் அது ஒருபோதும் என்னை மூழ்கடிக்காது என்ற நிச்சயம் நம் மனதில் எப்பொழுதுமே உண்டுங்க. அந்த தேவன் நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி நமக்கு உதவி செய்வாராக. சத்தியத்தினுடைய தலைப்பு இப்படிப்பட்ட காலத்திற்காக என்ற தலைப்பில் ரொம்ப பரிச்சயமான வசனங்க, ரொம்ப பரிச்சயமான சம்பவம். பல முறை இந்த சம்பவத்தை நீங்கள் வேதாகமத்தில் வாசிச்சிருக்க கூடும், பல முறை பல சத்தியங்களை இந்த வேத பகுதியிலிருந்து நீங்கள் தெரிந்திருக்க கூடும். ஆனால் பரலோக தேவனுடைய அந்த பாரத்தை, பரலோக தேவனுடைய மனதை இந்த சம்பவத்தின் மூலமாக சமீப காலத்தில் என்னால் பார்க்க முடிந்தது.
அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. என்னுடைய பாரத்தையே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு என் பாரத்தையே உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா என் பாரம் பெரும் பாரமாக தெரியுது. அடுத்த காரியத்துக்கு என்னால் நகர்ந்து போக முடியலை. அப்போ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, என் பாரத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு என்னுடைய பாரத்தை சுமக்கிற ஒருவர் இருக்கிறார் பாருங்க, தேவன், அவருடைய பாரத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ நான் ஒரு நாள் ஜெபத்தில் கேட்டேன், ஆண்டவரே இந்த காலத்தில் உங்களுடைய பாரம் என்ன ஆண்டவரே, உங்கள் மனசு எப்படி ஆண்டவரே இருக்குது? சில நேரங்கள் நான் எப்பொழுதுமே கேட்பது உண்டு. ஒரு நபரை புதுசாக சந்திக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பழையவர்களை சந்திப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு இடைப்பட்ட நாளுக்கு பிறகு அவர்களை சந்திக்கிறோன்னா முதல் வார்த்தை என்ன கேட்போம்? எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். உண்மைதானங்களே? சரி, கடைசி எப்போ ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறோம்? ஜீசஸ் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டிருக்கிறீங்களா? இயேசுவே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறீங்களா? என்னங்க வேத வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கன்னு வசனம் சொல்லுது. அப்போ அவர் நம்ம விசாரிக்கிறார் அப்படின்னா பதிலுக்கு நம்ம அவரை விசாரிக்கணுமா இல்லையா? விசாரிக்கணுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, சுகமாக இருக்கிறீங்களா, உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்குதா, என்னை குறித்து நல்லா தான் இருக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நீங்கள் நான் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்கள். ஆண்டவர் அவர் எப்படியாக இருக்கிறார் என்பதை நிரூபிப்பாருங்க. நானும் அப்படி தான் பாருங்களேன். இந்த வாரம் துவங்கும் போது ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே, அந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவரே கடந்த வாரத்தில் எனக்கு எல்லா உதவிகளும் நீங்கள் செய்தீங்க, ஒரு புதிய வாரத்துக்குள்ளே போகிறேன்ப்பா, எப்படி இருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் பேசணும் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு சத்தியத்தை பேசினார். அப்போ தான் புரிய வந்துச்சு, எனக்கு என் பாரம் என் கண்ணீர் தான் பெருசாக தெரிஞ்சிச்சு, ஆனால் என்னை படைத்தவருடைய பாரம் என்னிலும் பெரியது அப்படின்ற விஷயத்தை அப்போ தான் புரிஞ்சுக்க முடிஞ்சுங்க. அந்த பாரத்தை ஆவியானவர் இந்த நாளிலும் நம்மோடு கொடுக்கும்படியாய் ஒரு சிறு ஜபத்தோடு கூட சத்தியத்துக்குள்ளே கடந்து போகலாங்களா? வேதம் வேதம் சத்திய வேதம் 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 சத்திய வேதம் வேதம் ஆதியிலே உள்ள வார்த்தை நீரே நீரே, வார்த்தையான தேவன் தேவன் நீரே நீரே, ஆதியிலே உள்ள வார்த்தை நீரே நீரே நீரே, வார்த்தையான தேவன் தேவன் நீரே நீரே. வேதம் வேதம் சத்திய வேதம் 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 சத்திய வேதம் வேதம். சோர்ந்து நிற்கும் நேரம் வேத வார்த்தை போதும், குறையாவும் தீர்க்கும் குணமாக்கும். உமது வேதத்தில் உள்ள அதிசயம் பார்க்கவே கண்களை திறந்திடும், எங்கள் கண்களை திறந்திடும். உமது வேதத்தில் உள்ள மகத்துவம் பார்க்கவே கண்களை திறந்திடும், எங்கள் கண்களை திறந்திடும். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உங்கள் மனசை நாங்கள் பார்க்கணும்ப்பா, உங்கள் பாரத்தை இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே எங்களோடு பேசுங்கப்பா, சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களையும் ஆண்டவர் தொடுங்கப்பா, ஆவியானவர் கிரியை செய்யுங்கப்பா, எங்கள் நிலையை எங்களுக்கு காட்டி கொடுங்கப்பா, உம்முடைய பாரத்தை புரிந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எல்லாவித ஜெபங்களையும் எங்களுக்காக பிதாவின் சமூகத்தில் பிரதட்சமாய் பிரவேசித்து பரிந்து பேசி கொண்டிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இப்படிப்பட்ட காலத்திற்காக என்ற தலைப்பில் ஒரு சத்தியத்தை படிக்க போகிறோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ரொம்ப பரிச்சயமான சம்பவம் தான். ஒரு 3 காரியம்தான். நபர் யாருன்னு படிக்க போகிறோம், சம்பவம் என்னன்னு படிக்க போகிறோம், சம்பவத்தை படிக்கிற நாம் நமக்கான பாடம் என்ன அப்படின்ற ஒரு காரியத்தை படிக்க போகிறோங்க. நம்ம நபர் யார் என்பதை சந்திப்பதற்கு முன்பதாக ஒரு கேள்வியை நான் வைக்க வேண்டும் என்று ஆசைக்கிறேன். திருச்சபைக்கு முன்பதாக, எஸ்தருக்கு மொர்தகாய் என்ன உறவு முறைங்க? சித்தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சந்தோஷம். சித்தப்பாங்களா? வசனத்தை வாசிக்கலாங்களா? வாங்க, எஸ்தர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். நபர் யாரு? அதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு கேள்வி, மொர்தகாய்க்கு எஸ்தர் என்ன உறவு முறைன்னு கேட்டிருக்கிறேன். வசனம் வாசிக்கலாம்.
2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். உங்க வேதாகமத்தில் நீங்க பாருங்க. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சீமேயனுடைய மகனாகிய எவீரின் குமாரன் மொர்தெகாய் எனும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேசார் யூதாவின் ராஜாவாகிய எக்கோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமில் இருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள் ஒருவனாய் இருந்தான். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் எனும் அச்சாலை வளர்த்தான். என்ன உறவு முறை? நான் போகிற திருச்சபைகள் அந்த கேள்வி, இந்த சத்தியங்கள் எடுக்கும்போது கேட்பது உண்டு. மொர்தெகாய்க்கு எஸ்தர் என்ன முறை அப்படின்னா சித்தப்பா அப்படின்றவாங்க. உண்மைதான். நம்ம அந்த சிறிய தகப்பன் அப்படின்ற வார்த்தை மனசுல பதிஞ்சிருக்கோம். அதை வைத்து என்ன பண்ணிடுறோம்? ஆனா உண்மையாகவே எஸ்தருக்கு மொர்தெகாய் என்ன உறவு முறை? அண்ணன். வசனத்தை பாருங்க. தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் எனும் அச்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவராய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். அப்ப எஸ்தரை வளர்த்தது யாருங்க? தன் சகோதரன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, யாரை குறித்து படிக்கிறோம் அப்படின்னா எஸ்தரை குறித்து படிக்க போறோம். எஸ்தருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு 4 சம்பவங்கள்ங்க. வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்து நமக்கு அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறதுன்னு வாசிக்கிறோம் பாருங்க. இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன பாடம் இருக்கிறது என்பதை நான் ரொம்ப சிம்பிளா, எல்லாருக்கும் பரிச்சயமான சம்பவமா இருக்கிறபடினால நான் அதிக நேரத்தை எடுக்காதபடி அந்த சம்பவத்தை மாத்திரம் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிட்டு நமக்கான பாடத்துக்குள்ள கடந்து போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. முதல் சம்பவம் இந்த எஸ்தர் 2வது அதிகாரத்தில் 2லிருந்து 5 வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம். யாரை பத்தி பார்க்கிறோம் அப்படின்னா எஸ்தர் மொர்தெகாயை குறித்து இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்க போறோம். என்ன சம்பவம் அப்படின்னா இந்த முதல் சம்பவத்தில் வாசிக்கும் போது இந்த எஸ்தர் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாங்க அப்படின்னா எஸ்தருக்கு யார் இல்லை? தாய் தகப்பன் இல்லை. தாய் தகப்பன் இல்லாமல் போனபடினால தன் சகோதரன் இந்த எஸ்தர் என்ன பண்றாரு? தத்தெடுத்து வளர்க்கிறார். அப்ப எஸ்தர் யார் அப்படின்னா ஒரு தத்தெடுக்கப்பட்ட குமாரத்தி, ஒரு மகள் என்ற முதல் விஷயத்தை நம்ம மனசுல பதிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இங்க படிக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்க போறோம். எஸ்தர் தத்தெடுக்கப்பட்ட மகள், தன் சகோதரன் தன் சிறிய தகப்பனாகிய குமாரத்தியை தத்தெடுத்து வளர்க்கிறார். முதல் காண்போம். 2வது, இந்த எஸ்தர் தத்தெடுக்கப்பட்ட குமாரத்தி, இந்த எஸ்தருக்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். என்ன வாய்ப்பு? அதே எஸ்தர் 2வது அதிகாரத்தில் 12, 13 வசனங்களை வாசிக்க போறேன். கவனத்தோடு கவனிங்க. என்ன சம்பவம் அப்படின்றத கொஞ்சம் வாசிக்கலாங்களா? வாசிக்கிறேன் பாருங்களேன். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமையின்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகசுவேருவின் இடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது. என்ன சம்பவம் அப்படின்னா எஸ்தர் யாரை சந்திக்கணும்? ராஜாவை சந்திக்கணும். முதல் சம்பவம் எஸ்தர் தத்தெடுக்கப்பட்ட ஒரு மகள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். 2வது சம்பவம் இந்த எஸ்தர் யாரை சந்திக்க ஆயத்தமாகறாங்க? ராஜாவை சந்திக்க ஆயத்தமாகிறார்கள் அப்படின்ற 2வது சம்பவத்தை புரிஞ்சுக்கணும். 13 வாசித்து முடிக்கிறத. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மாடத்தில் இருந்து தன்னோடு கூட ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவைகள் எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். 2 சம்பவம். முதல் சம்பவம் என்னங்க? எஸ்தர் தத்தெடுக்கப்பட்டவள். 2வது ராஜாவை சந்திக்க ஆயத்தமாக்கப்பட்டவள் அப்படின்ற 2வது விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். 3வது சம்பவம் என்னன்னு பாருங்களேன். எஸ்தர் 2வது அதிகாரம் 17வது வசனம். 3வது நடந்த சம்பவம் என்ன? ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினார். அப்ப இந்த எஸ்தர் 3வது யாரா மாற்றப்படுறாங்க? ராணியாக மாற்றப்படுகிறார்கள். ராஜாவுக்கு மனைவியாக மாற்றப்படுகிற சம்பவம் என்ற காரியத்தை 3வது சம்பவமா புரிஞ்சுக்கணும். 3 சம்பவங்களை பார்த்துருக்கிறோம். 4வது விஷயம் என்னன்னு பார்ப்போம் வாங்கல. 4வது சம்பவம் எஸ்தர் 3வது அதிகாரம். இந்த 3வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன்.
ஆமான் ஒரு நபரை வேதம் அறிமுகப்படுத்துது. இந்த ஆமான் அரண்மனைக்கு வருகிற பொழுது மொர்தெகாய் எங்க இருக்கிறாரு? வாசல்ல காவற்காரனா இருந்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் இந்த ஆமானை வணங்குகிறார்கள். ஆனால் மொர்தெகாயோ வணங்கல. ஏன் வணங்கல? ஏன்னா மொர்தெகாய் ஒரு யூதனா இருக்கிறபடியினால அவன் தேவனுடைய பிரமாணத்தை உண்மையும் மொத்தமாய் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவது கற்பனை என்ன சொல்லுது? என்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். இரண்டாவது கற்பனை சொல்லுது யாரையும் நமஸ்கரிக்கவும் தொழ வேண்டாம்னு சொல்லுது. அப்ப இந்த யூதன் என்ன செய்யறானா, மனுஷர்களை யூதர்கள் ஒருபோதும் வணங்க மாட்டாங்க. இப்ப ஆமான மற்ற எல்லாரும் வணங்கும் போது யார் வணங்கல? மொர்தெகாய் வணங்கல. அப்ப இந்த வெஞ்சன்ஸ், இந்த காரியத்தை இந்த ஆமான் என்ன பண்ணிக்கிறான்? மனசுல வச்சுக்கிறான். மனசுல வச்சுக்கிட்டு எப்படியாகிலும் இந்த மொர்தெகாயோடு சேர்த்து அந்த யூத குலத்தையே அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன பண்றான்? திட்டம் போடுறான். ராஜா கிட்ட போய் ஒரு திட்டம் வைக்கிறாரு. அந்த திட்டம் என்ன என்பதை நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம். ஓரிரு வசனங்களை மாத்திரம் நான் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வைக்கிறேன். பாருங்களேன். 7வது வசனம். ராஜாவாகிய அகசுவேரின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எனப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டது. ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. அப்பொழுது ஆமான் அகஸ்வேர் ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்கிறது இல்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டுகிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகானாகிய அம்மோத்தாவின் குமாரனும் யூதரின் சத்துருமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். இந்த சம்பவம் என்ன சொல்லுது? 4வது சம்பவம் அப்படின்னா, மொர்தெகாய்னு ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் யாரை வணங்கல? ஆமானை வணங்கல. இப்ப ஆமானை வணங்கவில்லை என்ற காரணத்திற்காக இவன் ஒரு சதி திட்டம் தீட்டுறான். அந்த சதி திட்டம் என்ன அப்படின்னா, ராஜா கிட்ட போறான். ராஜா கிட்ட சொல்றான். என்ன சொல்றான்? ராஜாவே, இங்க நம்ம நாட்டில் ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. இவங்க செய்யற முறைகள் எல்லாம் நம்முடைய சட்ட திட்டங்களுக்கு விகற்பமா இருக்குது. அவங்கள அழிக்க வேண்டும். அப்படி நம்ம அவங்கள விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பேர் ஆபத்து என்ற விஷயத்த சொல்றான். ராஜாவும் யார் என்னெல்லாம் விசாரிக்கல. ஓ, அப்ப நம்ம சட்டத்திட்டங்களை கை கொள்ளலையா? நம்ம என்ன செய்வோம்? உன் இஷ்டப்படி அவங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கணும். எதை கொடுத்துட்டாரு? முத்திரை மோதிரத்தை கொடுத்துட்டார். அந்த முத்திரை மோதிரம் என்பது எதை குறிக்குதுன்னா அதிகாரம். முழு அதிகாரத்தையும் ஆமான் கையில் கொடுத்துட்டார். இப்ப இந்த ஆமான் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா யூதர்களையும் அழிக்கும்படியாக ஒரு கட்டளையை போட்டான். அந்த கட்டளை சூசான் அரண்மனையிலிருந்து பிறந்த கட்டளை. அந்த கட்டளை எங்கும் பிரசங்கிக்கப்பட்டு அந்த நாளுக்குள்ளாக யாரை கொலை செஞ்சு போடணும்? யூதர்களை கொலை செய்து பட போடணும். இப்போ எல்லாருக்கும் பரிச்சயமான சம்பவம் என்றதுனால சம்பவம் மாத்திரம் நான் சொல்றேங்க. வசனத்துக்கு அதிகமாக நேரத்தை எடுக்கல நான். ஸோ இப்போ இந்த சட்டம் பிறந்து விட்டது. இந்த சட்டம் பிறந்த மாத்திரத்தில் மொர்தெகாய் இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அவர் என்ன பண்றாருன்னா, உபவாசம் இருந்து தன் ஆடைகளை கிழித்து கொண்டு அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டத்தோடு துக்கத்தோடு இருக்கிற சூழ்நிலைக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப இந்த செய்தி யாருக்கு அறிவிக்கப்படுகிறது? தன் பட்டத்து ராணியாக உயர்த்தி வைக்கப்பட்ட எஸ்தர் ராஜாத்தி, எஸ்தர் ராணிக்கு இந்த ஒரு காரியம் அறிவிக்கப்படுகிறது. இப்ப அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த சம்பவம். சும்மாலாம் யாரும் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது. அப்படி நிற்கிறவங்களுக்கு என்ன தண்டனை என்பதை நீங்க எல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க. நீங்க ஒன்னு செய்யுங்க, என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல. எங்க சொல்றாங்க? 8வது அதிகாரம், எஸ்தர் 8வது அதிகாரம். சம்பவத்தை சொல்லிட்டு ஒரு முக்கியமான கருத்துக்குள்ள வர போறாங்க. எஸ்தர் 8வது அதிகாரம். எஸ்தர் 8வது அதிகாரத்தில் வசனம் 1 அன்றைய தினம் அகஸ்வேரு ராஜா யூதாவின் சத்ருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். இது எந்த சம்பவத்தை சொல்லுது? அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகாக மொர்தெகாய் உயர்த்தப்படுகிற சம்பவம். இதுல ஒரு மிக முக்கியமான வார்த்தை இருக்குது, கவனிங்க. 6வது வாக்கியம், என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கும் வரும் அழிவை நான் எப்படி சந்திக்க கூடும்? இப்ப அங்க யாருக்கு அழிவு வரப்போகிறது அப்படின்னா, யூதர்களுக்கு ஒரு அழிவு வரப்போகிறது.
யார் நிமித்தம் வரப்போகிறது அப்படின்னா ஆமானி நிமித்தம் ஒரு அழிவு வரப்போகிறது. இந்த எஸ்தர் சொன்னாங்க, எனக்காக நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, நான் செத்தாலும் சாகிறோம். 4வது அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா அந்த வார்த்தையை தெளிவா நம்ம வாசிக்க முடியும். வாசிப்போம் வாங்களேன். 8வது வசனம் பாருங்களேன். யூதர்களை அழிக்கும்படி சூசானின் பிறந்த கட்டளையில் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். இப்போ செய்தி போயிடுச்சு. செய்தி போன மாத்திரத்தில் சொன்னாங்க, எனக்காக நீங்கள் உபவாசம் பண்ணுங்க, நான் ராஜ சமூகத்தில் போய் பிரவேசிக்கிறேன், நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனத்துக்காக நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இந்த காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பதாக இந்த மொர்தெகாய் ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன வார்த்தை? 14வது வசனம், அதே அதிகாரம் 14வது வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இந்த வார்த்தையை மொர்தெகாய் மூலமா போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் எஸ்தர் ராஜாத்து ரிஸ்க் எடுத்து ராஜாவினுடைய சமூகத்தில் பிரவேசிச்சாங்க. ராஜாவும் அவருடைய செங்கோலை நீட்டினாரு. செங்கோலை நீட்டின மாத்திரத்தில் அந்த ராஜாவினிடத்துல இந்த எஸ்தர் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்தில் நடக்கிற எல்லா சம்பவமும் தெரியும். மொர்தெகாய்க்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த அந்த தூக்கு மரத்தில் யார் தூக்கிடப்பட்டது? ஆமான் தூக்கிடப்பட்டார். ஆமான் தூக்கிடப்பட்ட பிறகு இந்த மொர்தெகாய் உயர்த்தப்படுகிற சம்பவத்தை இந்த எஸ்தர் புத்தகம் விவரிக்குது. இப்ப பாருங்க, நான் சொன்ன 4 சம்பவம், இந்த 4 சம்பவமும் யாரை குறிக்கிறது, இந்த முடிவு காலத்தில் எப்படி நடைபெற போகிறது என்ற ஒரு விஷயத்தை தான் ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவருடைய இந்த காலத்தின் பாரம் என்ன விஷயத்தை பரலோகத்தின் தேவன் நம்மோடு பேச நினைக்கிறார் அப்படின்ற காரியத்தை புரிஞ்சுக்கணும். முதல் சம்பவத்தை வாசிச்சோம். எஸ்தர் எப்படிப்பட்டவங்க வாசிச்சோம்? தத்தெடுக்கப்பட்டவர்கள். கரெக்டா? நம்ம யாரு அப்படி என்பதை வேதம் சொல்லுது பாருங்களேன். எஸ்தரை படிச்சுக்கிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு கேள்வி வச்சாரு. எஸ்தர் தத்தெடுக்கப்பட்டவள்பா, நீ யாரு, நீயும் படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரோமர் 8வது அதிகாரம் 15வது வாக்கியம். ரோமர் 8:15 யாராவது வாசிக்கிறீங்களா? ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். கலாத்தியர் 4வது அதிகாரம் 4:5. கலாத்தியர் 4வது அதிகாரம் 4:5. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எஸ்தர் எப்படி தத்தெடுக்கப்பட்டவளோ அதே போல நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தத்தெடுக்கப்பட்டவர்கள். அப்ப முதல் சம்பவம், எஸ்தருடைய வாழ்க்கையிலிருந்து என்ன பாடத்தை படிக்கிறோம் அப்படின்னா, எஸ்தர் தத்தெடுக்கப்பட்டவள், நாமும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தத்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் பிதாவினுடைய சமூகத்தில் பிரவேசிக்க முடியும். எஸ்தர் தத்தெடுக்கப்பட்டவள், நானும் தத்தெடுக்கப்பட்டவன். இரண்டாவது காரியம், இரண்டாவது சம்பவம் என்ன படிச்சேன்? எஸ்தருடைய வாழ்க்கையில ராஜாவை சந்திக்க ஆயத்தம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாமும் ராஜாவை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி வரணும் இல்லைங்களா? அதுதான் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 1வது 2வது வசனத்தில் பவுல் எழுதுறாரு. அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். நலமாயிருக்கும் சகித்தும் இருக்கிறீர்களே, கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, எஸ்தர் ராஜாவை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டியதா இருந்துச்சு. நாமும் ஒரு ராஜாவை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டியவர்களா இருக்கிறோம். இதை புரிந்து கொள்வதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்க போறோம். கவனத்தோடு கவனிங்க. ராஜாவை சந்திக்க, நம்முடைய ராஜா யாரு, அவரை சந்திக்க நம்ம என்ன செய்ய போறோம் என்பதை வசனம் சொல்லுது பாருங்களேன். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். ஆட்டுக்குட்டியானவர் யாருங்க? கிறிஸ்து. மனைவி யாருங்க?
திருச்சபை, நீங்களும் நானும். எஸ்தர் எப்படி ராஜாவை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட்டாலோ, எஸ்தர் எப்படி ராஜாவை திருமணம் முடிப்பதற்கு ஆயத்தப்பட்டாலோ, அதே போல நீங்களும் நானும் ராஜாவை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிற ஒரு கூட்டமாய் இருந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது சம்பவம், ஆயத்தப்பட்ட எஸ்தருக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு? ராணியாக உயர்த்தப்பட்டார். இப்ப கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படுகிற நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது? பேதுரு ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்றாரு, வாசிக்கலாங்களா? 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம், 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் என்ன ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க போகிறது என்பதை அவர் அழகா ஒரு விஷயத்தை சொல்ற. 9வது வாக்கியம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எஸ்தர் ராணியாக உயர்த்தப்பட்டா, இங்க ஆண்டவர் பேதுருவின் மூலமா சொல்றாரு, நீங்க ராஜாவா இருக்க போறீங்க, நீங்க ஆயத்தப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்தானம் கொடுக்கப்பட போகிறது அப்படின்னா ராஜாவின் ஸ்தானம் உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. கன்க்ளூடுக்கு வந்துட்டேன். 2 விஷயம் சொல்லி நான் முடிக்க போறேன். 2 விஷயம். எஸ்தர் ராணியாக உயர்த்தப்பட்டு அவள் அந்த அரண்மனையில் வாசம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவம் என்ன? ஆமான் மொர்தெகாயை கொலை செய்வதற்கு, அவனை மாத்திரம் கொலை செய்வதற்கு திட்டம் அல்ல, ஒட்டுமொத்த யூதர் கூட்டத்தையும் கொலை செய்வதற்கான ஒரு திட்டம் சாத்தானால் ஆமானின் மூலமாக வகுக்கப்பட்டது. இப்ப நல்லா புரியணும் இந்த சம்பவத்தை. எப்படி எஸ்தரின் காலத்தில் ராஜாவை வணங்குவதற்கு ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டதோ, எஸ்தரின் காலத்தில் எப்படி அந்த சிறு கூட்டத்தை அழிப்பதற்கு சாத்தான் திட்டங்களை வகுத்தானோ, இந்த சம்பவம் முடிவு காலத்தில் நடக்குமா? என்னங்க நினைக்கிறீங்க? முடிவு காலத்தில் நடக்குமா? ராஜாவை வணங்குகிற சட்டம் வருமா? வசனத்தை வாசிக்கலாங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் வசனம் 11 நான் வாசிக்க போறேன். ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. ஆண்டவருடைய பாரம் என்ன என்பதை புரிஞ்சுக்க முடியும். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன். அது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. வலுசர்பத்தை போல் பேசியது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. நமக்கு நல்லாவே தெரியும், மிருகம் என்பது யாரை குறிக்குது? ராஜாவை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. எப்படி எஸ்தர் ராஜாத்தினுடைய நாட்களில் ராஜாவை வணங்கும்படி ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு அந்த ராஜாவை வணங்காத ஒட்டுமொத்த அந்த கூட்டமும் அழிக்கப்பட வேண்டும் என்று சட்டம் பிறந்ததோ, அதே போல ஒரு சட்டம் இப்ப இந்த முடிவு காலத்துல பிறக்க போகிறது. ராஜாவை வணங்காத, மிருகத்தை வணங்காத அனைவரும் என்ன செய்யப்பட போறாங்க? கொலை செய்யப்பட போறாங்க. கொலை செய்யப்பட போறாங்க. வார்த்தை சொல்லுது, மிருகத்தை வணங்காத யாவரும் கொலை செய்யப்படுவார்கள். சரிங்க, தெரிஞ்சிடுச்சு. மிருகம் அதை வணங்காதவர்களை கொலை செய்யும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். இந்த மிருகத்தை வணங்காத கூட்டம் யாருங்க? அன்னைக்கு அந்த ராஜாவினுடைய கட்டளைக்கு உடன்படாத ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டம் யாரு? யூதர்கள், தேவனுடைய ஜனம். அதே போல இந்த முடிவு காலத்தில் ராஜாவையும் ராஜாவின் சட்டத்தையும் வணங்காத ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் யாரு? அந்த கூட்டம் யாரு? வாசிக்கலாங்களா? வெளிப்படுத்தின விசேஷம். அந்த கூட்டம் யாரு? வசனம் எவ்வளவு நேர்த்தியா அந்த விஷயத்தை உடைக்குது அப்படின்னு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் வசனம் 12 வாசிக்கிறேன், கவனத்தோடு கவனிங்க. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதழே விளங்கும் என்று கூறினான். யாருங்க இந்த கூட்டம்? மீதமான திருச்சபை, மீதமான மக்கள். அன்னைக்கு எப்படி ராஜாவை வணங்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு கூட்டம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்ததோ, அதே போல இந்த முடிவு காலத்தில் ஒரு கூட்டம் இருக்குது. இந்த கூட்டமும் சொல்லுது, தேவனுடைய கற்பனைகளை மாத்திரம் நாங்கள் கை கொள்ளுவோம், எந்த ராஜாவுடைய சட்டத்தையும் கை கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க,
எஸ்தர் ராஜாத்தியின் காலகட்டத்தில் ராஜாவை வணங்கும்படி ஒரு சட்டம் பிறந்தது. இன்னைக்கு முடிவு காலத்திலும் ராஜாவை வணங்கும்படி ஒரு சட்டம் பிறக்க போகிறது. இப்ப கேள்வி, எஸ்தர் இடத்துல இருக்கிற நீங்களும் நானும் எஸ்தர் இடத்துல எப்படி ஆண்டவர் ராணியாக அந்த எஸ்தரை உயர்த்தி வைத்தாரோ அதே போல நீங்கள் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக சந்ததி, ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்தமான ஜனம், பரிசுத்த ஜாதி என்ற மேன்மையை கொடுத்து வைத்திருக்கிற இந்த திருச்சபை, இந்த ராஜ மேன்மையை அனுபவிக்கிற நீங்களும் நானும் ராஜாவின் சட்டம் பிறக்கப்படுகிற பொழுது என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எஸ்தர் ராஜாத்தி என்ன சொன்னாங்க? எனக்காக உபவாசம் பண்ணுங்க, நான் ராஜாவின் சமூகத்தில் பிரவேசிக்க போறேன், நான் செத்தாலும் சாகிறேன். அந்த வசனத்தை நான் மீண்டும் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறேன். எஸ்தரின் புத்தகம் 8வது அதிகாரம் 6வது வாக்கியத்தை ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. நான் முடிக்க போறேன். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றாள். யாருடைய வார்த்தைங்க இது? எஸ்தருடைய வார்த்தை. எஸ்தர் பார்க்கறாங்க, ஐயோ என் ஜனத்தின் மீது ஒரு பொல்லாப்பு வரப்போகிறதே, என் குலத்தின் மீது அழிவு வரப்போகிறதே, இதை நான் எப்படி பார்க்க கூடும், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி இந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய உள்ளம் கொதித்தபடியினால ராஜாவை சந்திப்பதற்கு போய் ஆயத்தமானாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ராஜாவின் சமூகத்துல ஒருவேளை ராஜா செங்கோலை நீட்டாம போயிட்டார் அப்படின்னா அந்த சகோதரிக்கு மரணம் நடந்தாலும் இருக்கலாம், நான் செத்தாகிலும் பரவாயில்லை, என் ஜனத்துக்கு எதுவும் வந்துடக்கூடாது, அழிவு வரக்கூடாது. நான் இந்த சம்பவங்களை வாசித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் இடத்தில் வைத்த 3 கேள்விகள் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க வேண்டும் என்று ஆசைக்கிறேன். எஸ்தரை ராணியாக உயர்த்தி வைத்த அன்பு தேவன் எதற்காக உயர்த்தி வைத்தாரு? 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தையை மொர்தெகாய் சொல்லி அனுப்புறாரு. என்ன வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு? 4வது அதிகாரம் 14வது வசனம், நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறிடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல் என்றான். அன்பானவர்களே, ஏன் இந்த மீதமான திருச்சபையில் என்னை தேவன் சேர்த்திருக்கிறார்? இந்த உண்மையான சத்தியத்தை ஆண்டவர் ஏன் என் கரங்களில் ஒப்படைத்திருக்கிறார்? தேவன் இந்த மீதமான திருச்சபையின் சத்தியத்தை என் வாழ்க்கையில் கொண்டு வந்த நோக்கம் என்ன? இந்த மேன்மையான சத்தியத்தை என் வாழ்க்கையில் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, இந்த மேன்மையான அனுபவத்திற்கான காரணம் என்ன அப்படின்னா மொர்தெகாய் சொன்ன வார்த்தை தான், இந்த காலத்திற்கு அடுத்தது என்னங்க? உதவியாயிருக்கும்படி. அப்படி இந்த காலத்தில் என்ன நடக்க போகுது? இந்த காலத்தில் என்ன நடக்க போகுது? அன்னைக்கு எஸ்தர் காலத்துல ராஜாவை வணங்கும்படி ஒரு சட்டம் பிறந்தது. அதே போல இன்னைக்கு ராஜாவை வணங்குவதற்கான ஒரு சட்டம் இந்த பூமியில் பிறக்க போகிறது. அந்த மிருகத்தை வணங்காத யாவரும் கொலை செய்யப்படுவார்கள். கொலை செய்யப்படுவார்கள் அப்படின்னா ஒரு கூட்டம் அழிவை சந்திக்க போகிறது, ஒரு கூட்டம் எதிர்ப்பினால் அழிவை சந்திக்க போகிறது, ஒரு கூட்டம் சத்தியத்தை அறியாததினால் அழிவை சந்திக்கப்பட போகிறது. ஆண்டவர் கேட்கிற முதல் கேள்வி, உனக்கு கிடைச்ச இந்த ராஜ மேன்மை, இந்த மகத்துவமான சத்தியம், இந்த மகத்துவமான பொறுப்பு நீ எதற்காகப்பா இந்த காலத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற? உனக்கு கிடைச்ச இந்த ராஜ மேன்மையை, ராஜரீக சந்ததி, பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்ற இந்த பட்டத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேனே, இந்த அந்தஸ்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேனே, இந்த பொறுப்பை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேனே, இதை பெற்றுக் கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில நீ என்னப்பா செய்து கொண்டிருக்கிற? என்ன ஆண்டவரே செய்ய சொல்றீங்க? உன் கண்ணுக்கு முன்னாடி தெரியலையா? அழிவு நெருங்கி கொண்டிருக்கிறதே. ராஜாவின் சட்டம் பிறப்பதற்கான அடித்தளங்கள் உலகத்தில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே. அந்த ராஜாவின் சட்டம் வந்தால் ஜனங்கள் அழிக்கப்படுவார்களே. எஸ்தர் உள்ளம் கொதித்தது போல உன் உள்ளம் இந்த காலங்களில் ஏன் கொதிக்கவில்லை? நிறைய நேரங்களில் இந்த மீதமான திருச்சபையில் நான் சேர்ந்ததுக்காக சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேங்க ஆண்டவர் சமூகத்தில். இப்போ ஆண்டவர் என்கிட்ட திருப்பி கேட்டார்,
நீ சந்தோஷப்படுகிறதுக்காகப்பா இந்த சத்தியத்தில் நான் உன்னை கொண்டு வந்தேன். நீ சந்தோஷப்படுவதற்காக மூதாதையர்களை நான் இதில் தெரிந்து கொண்டேன். நீ சந்தோஷப்படுவதற்காகவும் பெருமைப்படுவதற்காகவா நான் உன்னை சபையில சேர்த்தேன். உனக்கென்று ஒரு கடமை இருக்கிறதே, இந்த காலத்தில் நீ ஆற்ற வேண்டிய ஒரு பணி இருக்கிறதே, அந்த பணியை உன் வாழ்க்கையிலே நீயும் குடும்பமும் சபையாய் செய்து கொண்டிருக்கிறாயா என்பதுதான் ஆண்டவருடைய கேள்வியா இருக்குதுங்க. அன்பானவர்களே, இந்த பாரம் ஆண்டவருடைய மனதில் இருக்கிறத நாம் புரிந்திருக்கிறோமா? வார வாரம் திருச்சபைக்கு வரோம், வார வாரம் ஆண்டவரை தொழுது கொள்றோம், தொழுது கொண்டுட்டு கடந்து போறோம். ஒரு வாரம் முடிஞ்சிடுது, மற்றொரு வாரமும் வரோம், வந்துடுறோம், ஆராதனையில் உட்காடுறோம், கடந்து போறோம். இதுவே வாழ்க்கையா என்னுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளங்கள்ல எப்பயாவது எழும்பது உண்டுங்களா? அன்பானவர்களே, ஆண்டவருக்கென்று இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் உண்டுங்க. ஆனா உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்த நோக்கம் என்ன தெரியுங்களா? எந்த காலத்துல உதவியா இருக்கும்படி, இந்த காலத்தில் உதவியாய் இருக்கும்படி ஆண்டவர் உங்களை என்ன தெரிஞ்சிருக்கிறாரு. ராஜாவின் சட்டம் அழிவை கொண்டு வர போகிறது. அந்த அழிவை கொண்டு வருகிற அந்த சட்டத்தில் இருந்து நம்முடைய ஜனங்களை மீட்பதற்காகவும் காப்பதற்காகவும் ஆண்டவர் இந்த காலத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இந்த காலத்தில் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உறங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய அவருடைய ஜனம் இந்த காலங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி ஆண்டவருடைய சமூகத்தில் பிரதட்சியமாய் நிக்குதுங்க. அன்பானவர்களே, அன்னைக்கு எஸ்தர் ராஜாத்தினுடைய உள்ளம் கொதித்தது போல ஏன் என் உள்ளம் கொதிக்கல? ஆண்டவர் என்கிட்ட கேள்வி வச்சாரு, என்னப்பா இயல்பான வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறியப்பா, ஏதோ போற பிரசங்கம் பண்ற வர காரியங்கள் பார்க்கிற இயல்பாவே இருக்குதேப்பா, உங்ககிட்ட ஒரு உபவாசம் இல்லையே, நீ டே ஆஃப் அடோன்மெண்ட், இந்த நுட்ப நியாய விசாரணையின் காலத்தில் இருக்கிற என்ற உணர்வு கூட உனக்கு இல்லையே, உன் ஜனங்களுக்கு சத்தியம் போகணும்னு சொல்லி உபவாசம் இருக்கிறியா, உன் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நீ விழுந்து ஜெபிக்கிறியா? என்னப்பா இப்படி இருந்துகிட்டு இருக்கிற? நான் எதற்காக உன்னை தேர்ந்தெடுத்தேன்? இந்த காலத்தில் உதவியா இருக்கும்படி எல்லாம் உன்னை தேர்ந்தெடுத்தேன். ஆனா நானும் இன்னைக்கு உதவியற்றவனாய் நின்று கொண்டிருக்கிறேனே என்பதுதான் ஆண்டவருடைய பாரமா இருக்குதுங்க. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தை அழிவிற்கு கொண்டு வருவதற்காக ராஜாவின் சட்டம் படிப்படியாக பிறந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த காலங்களில் கை முடக்கி கால் முடக்கி நீங்கள் நானும் தூங்கிட்டோம் அப்படின்னா ஜனம் அழிக்கப்படுமே. அந்த அழிகின்ற ஜனங்களை உங்களுடைய கண்களும் என்னுடைய கண்களும் பார்க்க கூடுமா? ஆண்டவருடைய மனது அதை பார்க்கும் பொழுது எவ்வளவு வேதனைப்படும் இல்லை? நீங்க சிந்திச்சு பாருங்க. தனிப்பட்ட முறையில், குடும்பமாய், திருச்சபையாய் இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இந்த காலங்களில் மக்களை காப்பாற்றுவதற்கான திட்டம் ஏதாவது வச்சிருக்கிறோமா அப்படின்னு சிந்திச்சு பாருங்களேன். எஸ்தர் சொன்னாங்க, அந்த வார்த்தை என்னால் கடந்து போகவே முடியல. என் ஜனத்தில் பெரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒரு சட்டம் வரப்போகுதுன்னு ஜனங்களுக்கு தெரியுமாங்க? இப்படி ஒரு சட்டம் வரப்போகுதுன்னு ஜனங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சாதானங்க அவங்களை அந்த சட்டம் வரும்போதாவது மீட்க முடியும். அப்போ தெரிவிக்கிறவங்க யாரு? தெரிவிக்கிறவங்க யாரு? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலத்தில் உதவியாக இருக்கதானப்பா உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த காலத்தில் மனித தயவு ஆண்டவருக்கு அதிகமாய் தேவைப்படுது அப்படின்னா, முடிவை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த காலங்களில் ஆண்டவருக்கு மனித தயவு அதிகமாய் தேவைப்படுதுங்க. ஆண்டவருக்கு இந்த காலத்தில் தான் நம்முடைய ஊழியம் அதிகமாக தேவைப்படுது. ஆண்டவருக்கு இந்த காலத்தில் நம்ம உதவி அதிகமாய் தேவைப்படுகிறது. ஏன் அப்படின்னா அந்த சட்டம் மனிதர்களை அழிக்கும்படியாக புறப்பட்டு வருகிறது. மக்கள் இந்த சட்டம் வரப்போகிறது என்பது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மிருகம்னா என்னன்னு தெரியல, முத்திரைனா என்னன்னு தெரியல, சொரூபம்னா என்னன்னு தெரியல, தெரியாமலே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு மக்கள் மத்தியில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறாரு, இப்படிப்பட்ட சூழல் இந்த ஜனங்கிட்ட காணப்படும் அப்படின்னா முடிவு அழிவல்லவா? என் ஜனங்களை காப்பாற்ற நான் என்ன செய்வேன்? ஏசாயாவின் புத்தகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஏசாயா பதறுகிற அந்த பதற்றத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இதோ யார் நமது காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு இல்லைங்களா? நீங்கள் சிந்திச்சு பாருங்க.
கடைசியாய் ஆண்டவருடைய சத்தம் எத்தனை பேருக்கு கேட்டிருக்குது? ஆண்டவருடைய சத்தம் நமக்கு இறுதியை எப்ப கேட்டுச்சு? ஆண்டவருடைய பாரம் இறுதியாய் நமக்கு எப்ப புரிஞ்சுது? ஆண்டவருக்கு என்று வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்காக நான் செய்தது என்ன கடைசியா? அன்பானவர்களே, அன்னைக்கு எஸ்தர் ராஜாத்தினுடைய காலகட்டத்தில் எப்படி ஒரு சட்டம் நெருங்கி வந்ததோ, ஜஸ்ட் பிஃபோர் நமக்கு முன்னாடி இன்டா ஃப்ரண்ட் நமக்கு முன்னாடி இருக்குது. அந்த சட்டம் சீக்கிரம் விரைந்து வருகிறது. அந்த சட்டம் மக்களை அழிப்பதற்காகவும் பாதிப்பதற்காகவும் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அதை அறியாமையினால் கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பையும் தேவன் இந்த மீதமான திருச்சபையில கொடுத்து, எப்படி அந்த எஸ்தர் ராஜாத்தி தட்டெடுக்கப்பட்டவளாய் இருந்தவளை ஆண்டவர் உயர்த்தி வைத்து ராணியாக வைத்து அந்த மகா மேன்மையை கொடுத்தாரோ, அதே மகா மேன்மையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. இந்த மகா மேன்மையை நீங்களும் நானும் எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? எப்படியாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? சிந்திச்சு பாருங்களேன். ஆண்டவருடைய இந்த கால பாரம் ஒன்றே ஒன்று தான். அழிவு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நபரை எச்சரிக்கலை அப்படின்னா, அழிவு வந்ததற்கு பிறகு என்னங்க காரியம் செய்ய போகிறோம்? எசேக்கியேல் புத்தகத்தில் ஆண்டவர் பாரத்தோடு சொல்கிறாரு, பட்டயம் வருகிறது என்பதை காவல்காரன் பார்த்துட்டான் அப்படின்னா அவன் என்ன செய்யணுமா? எக்காலம் ஊதணும். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாயில் எக்காலம் இருக்குதுங்க? ஆண்டவர் பாரத்தோடு பார்க்குறாரு, யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? ஆண்டவர் விருந்துக்கு அழைக்கும் போது போய் அழைக்கிறாரு. ஒருத்தவன் சொல்கிறான், எனக்கு விவசாய நிலத்தில் வேலை இருக்குது, நான் வேலைக்கு போகிறேன். ஒருத்தவன் சொல்கிறான், எனக்கு பிஸ்னஸ் வேலை இருக்குது, பிஸ்னஸுக்கு போகிறேன். எனக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவர்களும் அந்த அழைப்புக்கு இணங்க சமயங்களில் அவர்கள் வேலையை காத்து கடந்து போயிட்டாங்க. அதே சம்பவம் தான் பாருங்கள் இன்றைய சூழ்நிலையிலும். ஆண்டவர் கேட்குறாரு, யார் நமது காரியமாய் போவான்? யாரை நான் அனுப்புவேன்? இந்த சத்தம் இந்த காலங்களில் கேட்குதுங்களா? நமக்கு இந்த வார்த்தை இந்த காலங்களில் நமக்கு துணிக்குதுங்களா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் நானும் சிந்திச்சு பார்ப்போம். அன்னைக்கு ஒரு ராஜாவின் சட்டம் புறப்பட்டு வந்தது போல இந்த முடிவு காலத்தில் ஒரு ராஜாவின் சட்டம் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அது ஜனங்களை அழிவுக்கு நேராக நடத்துகிற ஒரு சட்டமாக இருக்கிறது. இதை அறியாத ஜனங்கள் அனைவரும் அழிவில் நிற்கப்படுவார்கள் என்ற காரியத்தை உணர்ந்தவர்களாய் நீங்களும் நானும் இந்த காலத்தின் மேன்மைக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் உயர்த்தி வைத்த இந்த உயர்வுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த காரியங்களுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கணுங்க. ஒருவேளை இந்த காலத்தை விட்டுட்டு அம்மையார் ஒரு விஷயத்தை எழுதுகிறாங்க, இந்த முடிவு காலங்களில் அநேகர் தேவனுக்கென்று ஊழியம் செய்யாமல் அவர்களுக்கென்று ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு காலம் வந்துச்சான். எந்த காலம் அப்படின்னா, ராஜா சட்டத்தை கொண்டு வந்தவொடனே வாங்கவும் விற்கவும் கூடாதபடி ஒரு காலம் வந்துச்சுங்களாம். இப்போ அந்த வாங்கவும் விற்கவும் கூடாதபடி காலம் வந்தபோது அநேக விசுவாசிகள் என்ன செய்தாங்களாம், கொண்டு வந்து எங்ககிட்ட இவ்வளோ இருக்குது வச்சுக்கோங்க, எங்ககிட்ட அவ்வளோ இருக்குது, நாங்கள் ஊழியத்துக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ தூதன் சொன்னானா, ஃபினிஷ்டு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய தூதை கொடுத்து முடித்து விட்டார். இனிமேட்டும் உங்களோட உதவி தேவைப்படாது. அவங்க சொன்னாங்களாம், ஐயோ இப்போதானே என்கிட்ட இருக்குது அப்படின்னாங்களா. அப்போ தூதன் கேட்டானா, இந்த செய்தி போவதற்காக எத்தனை முறை ஆவியானவர் உங்களோடு போராடி இருப்பார். அன்னைக்கு உங்களுடைய காரியங்களை கொடுக்காம இன்னைக்கு ஊழியம் முடிந்தது பிறகாக இது கொடுத்து என்ன பிரயோஜனம்? அன்பானவர்களே, நீங்கள் நானும் செயல்பட வேண்டிய காலங்களில் செயல்படாம, ஆண்டவருக்கென்று தூதை கொண்டு போக வேண்டிய காலங்களில் தூதை கொண்டு போகாம, நீங்கள் நானும் கை முடக்கி கால் முடக்கி உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் நான் இருந்து கொண்டிருப்போம் அப்படின்னா, எஸ்தர் காலத்தில் நடந்த சம்பவம் தான். யூதருக்கு சகாயம் வராம போகாது. யூதர் ஆண்டவர் ரட்சிக்காம போக மாட்டாரு. ஆனால் சகாயம் எங்கிருந்து வருமா? வேறு வழியாய் வரும். இந்த தூதை ஒப்படைத்திருக்கிற ஜனங்களுடைய முடிவு என்ன என்பதை வேதம் சொல்லுது. அங்க மொர்தெகாய் சொல்லும்போது சொன்னாரு, நீயும் உன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நம்ம அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆவியானவர் நம்மகிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறாருங்க. அன்பானவர்களே, நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ராஜாவின் கட்டளை சட்டம் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய சந்தடி சத்தம் நம் காதுகளில் தொனித்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்?
இப்படிப்பட்ட காலத்திற்கு நாம் ஊழியத்தை செய்யாமல், இப்படிப்பட்ட காலத்தில் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்காமல், ஆண்டவர் வேறு வழியா சகாயத்தை கொண்டு வந்து ஊழியத்தை முடிச்ச பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற காரியத்தை நீங்கள் நான் சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை எஸ்தரினுடைய உள்ளத்தை புரிந்த ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தையும் புரிந்தபடியினால, எப்பா இது சந்தடியின் காலம், எச்சரிப்பின் காலம், இந்த காலத்தில் நீ செய்தி அறிவிக்கல அப்படின்னா முடிவு வராதுப்பா என்ற விஷயத்தை ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய காதுகளில் சொன்னார் அப்படின்னா நீங்க சிந்திச்சு பாருங்க, தனிப்பட்ட விதத்தில் தேவனுக்காக நான் என்ன செய்ய போறேன், குடும்பமாய் ஆண்டவருக்காக இந்த முடிவு காலத்தில் நான் என்ன செய்ய போறேன், திருச்சபையாய் நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக என்ன செய்ய போறேன் என்பதை சிந்தித்து பார்ப்போம். ராஜாவின் மரண சட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த மரண சட்டத்தில் இருந்து அநேகரை மீட்பதற்கு தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.